கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. 1 நாளாகமம் 17வது அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல என்ன அப்படின்னா, தாவீது என்ன செஞ்சாருன்னா, நான் வந்து கேதுரு மரத்தால் கட்டப்பட்ட வீட்டுல குடியிருக்கும்போது ஆம், ஆலயம் மட்டும் திரைக்குள்ள இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யற ஆலயம் கட்டுன்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசிட்ட கேட்கும்போது, நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, நீ வந்து கர்த்தர் உன்னோட வாசமா இருக்கிறதுனால நீ என்ன கேட்டாலும் செய்வாரு, செய்யி அப்படின்னு சொல்லுவான். ஆனா அது வந்து கர்த்தருடைய பார்வைக்கு பிரியம் இல்லாததுனால கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி கூப்பிட்டு கேட்கிறாரு. சொல்வார், என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து ரத்தங்கள்லாம் சிந்தினதுனால நீ ஆலயத்தை கட்ட மாட்டா, நான் உன்னோட கற்ப பரப்பா இருப்பேன்னா ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பாரு. அப்படி அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றாரு, நான் வந்து அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். ஆனா உனக்கு முன்னிருந்தவனை தள்ளி விட்டு, முன்னிருந்தவனை யாரு, தாவீதுக்கு முன்பாக யார் இருந்தா, சவுல் இருந்தான். சவுல் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருந்தனால உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணது போல நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், உன்னோட சந்ததியை நான் விலக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால உன்னோட சந்ததியில ஆலயங்கள் கட்டப்படும். அவங்க அந்த இதுல இந்த ராஜஸ்தானம் என்றைக்கு என்ன செய்யும், அவனோட சந்ததியில நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதன்படி கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாத்தான் வந்து தாவீதுட்ட இருந்து சொல்றாரு. ஒரு வார்த்தை கூட விழாதபடிக்கு எப்படி கர்த்தர் சொன்னாரோ அந்த வார்த்தைகளை அவளுக்கு தாவீது சொல்றாரு. சொன்னோடனே தாவீது ராஜா என்ன செய்றாரு, சரி கர்த்தருடைய சமூகத்துல போய், தேவரே இதுவரைக்கும் நீ என்ன செஞ்சிரு, என்னை கொண்டு வந்துரு, இதுவரைக்கும் என்னை வழி நடத்துனதுக்கு உமக்கு இதுவரைக்கும் என்னை வழி நடத்தி வந்திருக்கு, நான் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்றேன், என் வீடு ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இது இன்னும் உங்களுடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கிறது, அதனால உங்களுடைய அடியானுடைய வீட்டை குறித்து நீர் இவ்வளவு செய்திகளை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைச்சாரான் சொல்றான். சொல்லிட்டு அடியாள் நிமித்தமாகவும் உங்களுடைய இருபத்தின்படி இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் அறியும்படிக்கு இந்த பெரிய காரியத்துல நீங்க செய்தீரு, அதனால தேவரீர் உமக்கு நிகரானவர் யாரும் கிடையாது, உண்மை போல வேறு தேவனும் இல்லை அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஜனமா இஸ்ரேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ இல்ல, பூமியில இந்த ஜாதியை ஒரு தேவனாகி உமக்கு முன்பாக உயர்க்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களை உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடியானுக்கு ஒரு வீட்டை கொடுத்தீங்க, அதனால அந்த வீடு என்றென்றைக்கும் நிலவரப்பட்டிருப்பதாக தேவரீர் சொன்னபடியே செய்தரலும் அப்படின்னு சொல்றான். அது எப்படி நிச்சயமா எனக்கு சேர்ந்த நிலவரப்பட்டிருக்கும், அதனால உமது நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்பட கடவுது அப்படின்னு சொல்றான். உமது அடியானாய் தாவீதின் வீடு உமக்கு முன்பாக திடமானது என்றும் நீ சொன்னபடினால உமது நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்பட கடவுது, உமக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாய் நீர் உமது அடியான் செவிகளுக்கு வெளிப்படுத்தினீர், ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு என்ன செய்து எனக்கு மன தைரியம் கிடைச்சது அப்படிங்கிறான். சொல்லிட்டு இப்போதும் கர்த்தாவே நீர் தான் என் தேவன், நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீரு, அதனால இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்து தந்தீரு, அதனால கர்த்தாவே தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றான். வீடுனா வீடும் கட்டி கொடுத்துருக்காப்புல, அடுத்தல யாரு ஆலயத்தை பத்தி சொன்னனால வீடுன்னு சொல்லி தாவீது நினைச்சாரு, அது என்றென்னைக்கு இது எனக்கு ஆசீர்வதித்தபடி அது என்றென்னைக்கு எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். அடுத்தபடியாக 18வது அதிகாரம், இது வந்து 17வது அதிகாரத்தில் உள்ளது. அப்புறம் 18வது அதிகாரத்துல வந்து இதன்படி தாவீது எப்ப நினைச்சாரான், பெலிஸ்தர்கள் நினைச்சாரான் முறியடிக்க போறான். இதெல்லாம் நடந்த பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தர்ட்ட பேசின பிறகு தாவீது நினைச்சாரான், பெலிஸ்தர் நினைச்சாரான் முறியடிக்க போறான். அதை முறியடித்து அதை கீழ்ப்படுத்தி அதில் உள்ள அந்த பெலிஸ்தர் தேசத்துல காத் பட்டணம், அது கிராமங்கள் பெலிஸ்தர் கையிலிருந்து எல்லாம் பிடித்து கொண்டான். ஏற்கனவே சவுலுக்கு பயந்து போகும்போது பெலிஸ்தர் தேசத்துல போகும்போது அந்த காட் பட்டணத்துல தான் இருந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போதான் அந்த பட்டணங்களை எல்லாம் நினைச்சாரான் பெலிஸ்தர் கையில இருந்து எல்லாத்தையும் நினைச்சாரான் பிடித்து கொண்டான். அது மாத்திரமல்ல, பெலிஸ்தர் காட் பட்டணத்தை பிடிச்சது மாத்திரமல்ல, மோவாபியர்களும் நினைச்சாரான் முறியடிச்சிட்டான். மோவாபியர்களும் முறியடிச்சு மோவாபியர்களை பிடிச்சார். தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆகிட்டாங்க. தாவீதுக்கு அவங்க என்ன செய்றாங்க, காணிக்கையெல்லாம் கொண்டு என்ன செய்றாங்க, மோவாபியர்கள் கொடுக்குறாங்க. இப்படியாக பெலிஸ்தர்ல காட்பட்டத்தை முறியடிச்சிருக்கான். அடுத்தல மோவாபியரை முறியடிச்சு வந்திருக்கிறான். அடுத்தல சோபாவின் ராஜாவாகிய ஆதரேசர் வந்து ஐப்ராத் நதி அண்டையில தன்னுடைய இராணுவத்தை நிறுத்த போறாரு. சோபாவின் ராஜாவாகிய ஆதரேசர் ஐப்ராத் நதி அண்டையில தன்னுடைய இராணுவத்தை நிறுத்த போயிடும்போது தாவீது அவனே என்ன செஞ்சுட்டான், ஆமாத்தின் கிட்ட என்ன செஞ்சுட்டான், வரும்போது அங்க முறியடிச்சு அந்த சோபாவின் ராஜாவுக்கு இருந்த 1000 ரதங்கள், 7000 குதிரை வீரர்கள், 20,000 காலாட்களை என்ன செய்யறான், பிடித்து கொண்டு பிடித்தது மாத்திரமில்ல, ரதங்கள்ல 100 ரதத்தை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாம் துண்டித்து போட்டுட்டானாம். 1000 ரதத்துல 100 மட்டும் வச்சுட்டு மீதி 900 ரதத்தை என்ன செஞ்சுட்டானா, துண்டித்து போட்டானா.
எப்படி சோபான் ராஜா ஆதரசரும் பிடிச்சாச்சு, பெலிஸ்தர் பிடிச்சி மோவாபியரை பிடிச்சி சோபான் ராஜாவை ஆதரசரையும் பிடிச்சி வச்சிருக்கிறான். அந்த சமயத்துல இப்ப சோபாவின் ராஜாவை ஆதரசர் நினைச்சேன்னா தனக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தராகிய சீரியர்களை கூப்பிடுறான். ஏன்னா இப்ப 1000 ரதங்கள், 7000 குதிரைகள், 20,000 காலர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான்ல தாவீது. அப்படிங்கிறனால சோபாவின் ராஜா ஆதரசர் என்ன செய்யறான் அப்படின்னா தமக்கு உதவி செய்யறதுக்கு தமஸ்கு பட்டணத்தில் உள்ள சீரியர்களை என்ன செய்யறான், உதவிக்கு கூப்பிடுறான். உதவிக்கு கூடும்போது தாவீது என்ன செய்யறான், அந்த உதவிக்கு வந்த சீரியர்களையும் 20,000 பேரை என்ன செய்யறான், வெட்டி போட்டுட்டான். தமஸ்குள்ள சீரியர்கள் ஆதாரேசருக்கு உதவி செய்ய வந்தாங்க. இப்ப அவங்களையும் தாவீது என்ன செஞ்சுட்டான், 20,000 பேர் 22,000 பேர் என்ன செய்யறான், வெட்டி போட்டுட்டான். வெட்டி போட்டோன்னே இப்ப தமஸ்கு அடுத்த சீரியாவில தனியை வச்சுட்டு சீரியர் இப்ப என்ன செய்றாங்க, தாவீதை சேவிக்கிறவர்களாக வந்துட்டாங்க. சேவிக்கிற மாத்திரம்ல தாவீதுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களாக என்ன செய்றாங்க, மாத்திரனால தாவீதுக்கு காணிக்கைகளை கொடுக்குறாங்க. ஆதாரேசரும் தாவீதுக்கு காணிக்கை கொடுத்து வந்தான்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இவங்களும் என்ன செய்றாங்க, மோவாபியரும் தாவீதுக்கு முறையெடுத்து காணிக்கைகளை கொடுத்தான்னு பார்த்தோம். இப்ப சீரியர்களும் என்ன செய்றாங்க, மோவாபுக்கு காணிக்கைகளை கொடுக்க ஆரம்பிச்சு அந்த சீரியர்களும் தாவீதுக்கு காணிக்கைகளை கொடுக்குறாங்க. இப்படி தாவீது எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போறானோ போன இடத்துல எல்லாம் கர்த்தர் நினைச்சாரு, தாவீதை காப்பாற்றினார். தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் தாவீதை நினைச்சிருந்தாரு, காப்பாற்றி வர்றாரு. அடுத்தபடியாக இப்ப ஆதாரேசன் சேவகருக்கு இருந்த பொன் பரிசைகள் எல்லாம் என்ன செய்யறான், தாவீது எடுத்துக்கொண்டு வந்துட்டான். எடுத்துக்கொண்டு வந்து அதெல்லாம் என்ன செய்யறான், எருசலேமுக்கு கொண்டு வந்துட்டான். ஆதாரேசரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசுகளை தாவீது எடுத்து வந்தது மாத்திரம்ல அதெல்லாம் எருசலேமுக்கு கொண்டு வந்துட்டான். இப்ப ஆதாரேசரின் பட்டணங்களாகிய திப்காத் கூனிலும் வந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் நினைச்சிடான் எடுத்து கொண்டு வந்துட்டான். பொண்ணை எடுத்து கொண்டு வந்தது மாத்திரமில்ல வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்திருக்கிறான். அதனால சாலமோன் வெண்கல கடல் தொட்டி, தூண்கள், வெண்கல தட்டு முட்டுகள் இதெல்லாம் உண்டு பண்ணிட்டான். பொண்ணை எடுத்துட்டு வந்திருக்கிறான், வெண்கலத்தை எடுத்து வந்திருக்கான். அதனால வெண்கல தட்டு முட்டு, தூணு, கடல் தொட்டி எல்லாம் வெண்கலத்தை நல்லா செஞ்சு வச்சிருக்கிறான். இப்ப தாவீது சோபாவின் ராஜாவாகிய ஆதரேசின் இராணுவத்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டான், முறியடிச்சு செய்தியை வந்து பார்த்தாலும் அங்க எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு 1000 ரதங்கள், 7,000 குதிரைகள், 20,000 காலர்கள்லாம் பிடிச்சிட்டு வந்தான்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த செய்தியை வந்து யாரு கேள்விப்பட்டதுன்னா தொய்யு கேட்கிறான். தொய்யு கேட்கிறான். காரணம் என்ன அப்படின்னா தொய்யு வந்து எப்பவுமே நினைச்சிடா சீரியர்கிட்ட யுத்தத்துக்கு போய்கிட்டே இருப்பான். அந்த ஆதாரேசர் ராஜாவட்ட சோபான் ராஜாவாகி ஆதாரேசர்கிட்ட தோய் எப்பொழுது நினைச்சு இவங்க ரெண்டுத்துக்குள்ள வயாம யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதனால இப்போ இவங்களுக்குள்ள யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த சமயத்துல தாவீது இப்போ அந்த சோபான் ராஜாவாக ஆதாரேசரை முறியடிச்சுட்டு அந்த செய்திய தோய் கேட்ட உடனே இப்ப நமக்கு எதிராக இருந்தவன நினைச்சிடறான், தாவீது ராஜா அவரை முறியடிச்சிட்டாரு அப்படிங்கிறனால அவர் நினைச்சாரானா நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை தாவீது முறியடிச்சிட்டாருன்னு சொல்லி தன்னுடைய குமாரன் ஆகிய ஆதரேசனுடைய மகன் பேரு அதோராம், அவங்ககிட்ட என்ன செய்றாங்க, பொண்ணும் வெள்ளியும் வெண்கலவுமான சகலவித தட்டுமுட்டுகளை என்ன செய்றான், தாவீது ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புறான். தன்னுடைய எதிராளியோட தாவீது முறியடிச்சு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நன்கூட என்ன செய்றான், தங்க வெள்ளி பொண்ணு எல்லாம் என்ன செய்றான், எல்லாம் கொடுத்து விடுறான், தட்டுமுட்டுகளை கொடுத்து அனுப்புறான். இப்ப வந்து ஆதாரேசர் என்ன செய்றாரு, எல்லாம் ஆதாரேசர் மேல தொய் யுத்தத்துக்கு போனதுனால இப்போ இவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறனால எல்லா நன்கொடைகளும் கொடுத்த உடனே வெள்ளி பொண்ணு எல்லா சகல தட்டு முட்டுல கொடுத்தத இப்ப தாவீது என்ன செஞ்சானா அது அந்த தொய் ராஜா கொடுத்தது, அடுத்தல ஏதோமியர், அம்மோனியர், மோவாபியர், பெலிஸ்தியர், அமிலேக்கியர் இவர்களெல்லாம் முறியடிச்சு இவங்க கையில் இருக்கிற வெள்ளி பொண்ணு இதெல்லாம் என்ன செய்றாங்க, தாவீது வாங்கிட்டு வந்து அந்த பொருளை என்ன செஞ்சானா கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான், நேர்ந்து கொண்டான். ஏன்னா இப்ப தாவீது ஆலயம் கட்டல, தன்னுடைய மகன் தான் ஆலயம் கட்ட போறான் கர்த்தர் சொன்னதுனால இப்ப அந்த வெள்ளி பொண்ணு தங்க எல்லாம் என்ன செய்றான், கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்றான், பத்திரமா வச்சுக்கிட்டான். அடுத்தபடியாக செரியாவின் குமாரன் அபிஷாகி என்ன செய்றான், உப்பு பள்ளத்தாக்குல 11,000 ஏதோ மாரி என்ன செய்றான், முறியடிச்சிட்டான். செரியாவின் குமாரன் அபிஷாகி உப்பு பள்ளத்தாக்குல 11,000 ஏதோ மாரி முறியடிச்சிருக்கான். ஆகியால் தாவீது இப்ப என்ன செய்றான், ஏதோ மேல தானியம் போடுறான். தாவீது ஏதோ தானியம் போட்டான். ஏதோ மாரி எல்லாரும் அவனை என்ன செய்றாங்க, சேவிக்கிறவர்களானாங்க. ஏதோ மாரி எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானாங்க. தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு, காப்பாற்றினார். இதுக்கு முன்னாடி பார்த்தோம், தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாற்றினாரு. அதே போல இதுலயும் தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை நினைச்சாரு, காப்பாற்றுறாரு. இப்ப தாவீது இஸ்ரவேல் எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நினைச்சிடான் நீதியும் நியாயமும் செய்து கொண்டிருக்கிறான். தாவீது
சகல இஸ்ரேல் தேசத்திலையும் நீதியும் நியாயமும் செய்து கொண்டிருக்கிறான். இப்போ ராஜாவா இருக்கிறான். சகல இஸ்ரேலுக்கும் தாவீது ராஜாவா இருக்கிறாரு. அடுத்தல செரியாவின் குமாரன் யோவாப்பு என்ன செய்றான்? இராணுவ தலைவனா இருக்கிறான். செரியாவின் குமாரன் யோவாப்பு இராணுவ தலைவனா இருக்கிறான். தாவீது ராஜாவா இருக்கிறாரு. யோவாப்பு இராணுவ தலைவனா இருக்கிறாரு. ஆயிலின் குமாரன் யோசபாத் என்ன செய்றான்? மந்திரியா இருக்கிறான். யோசபாத் மந்திரியா இருக்கிறான். அகிலுவின் குமாரன் யோசபாத் மந்திரி. அகிதுவின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அபிமெலேக்கும் ஆசாரியர்களா இருக்கிறாங்க. அகிதுவின் குமாரன் சாதோக், அபியத்தாரின் குமாரன் அபிமெலேக்கு ஆசாரியர்களா இருக்கிறாங்க. சல்சா சம்பிரதியா இருக்கிறான். யோய்தாவின் குமாரன் பெனையா கிரேத்திற்கும் பிளேத்திற்கும் தலைவனா இருக்கிறான். யோய்தாவின் குமாரன் பெனையா கிரேத்திற்கும் பிளேத்திற்கும் தலைவனா இருக்கிறான். தாவீதின் புத்திரர் ராஜாவினிடத்துல பிரதானியா இருக்கிறாங்க. தாவீதினுடைய பிள்ளைகள் எல்லாம் தாவீதுக்கு பிரதானியா இருக்கிறாங்க. இப்படியாக 1 நாளாகும் 18வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இது 2 சாமுவேல் 8வது அதிகாரத்துல இருக்கிறது. அடுத்தபடியாக 1 சாமுவேல் 19. இந்த 19வது அதிகாரம் 2 சாமுவேல் 10ல இருக்கு. ஏன்னா அங்க விடுபட்டதெல்லாம் அங்க இருக்கும், அவ்வளவுதான். ஆனா கொஞ்சம் போல இருக்கிறோம். அப்புறம் விடுபட்டதெல்லாம் அங்க விடுபட்டது இங்க இருக்கும், இங்க விடுபட்டது அங்க இருக்கும், அவ்வளவுதான். அதனால நம்ம அந்த இதையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது நமக்கு என்ன செய்யும், அந்தந்த இது ஃபுல் டீட்டெயிலாக என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். அதனால இது 19வது அதிகாரம் 2 சாமுவேல் 10ல இருக்கு. இப்போ தாவீது அங்கங்க யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு வந்தான்னு சொல்லி பார்த்தோம். இந்த சமயத்துல அம்மன் புத்திரராகிய நாகாஸ் என்னச்சுறான்? மறிச்சு போயிட்டான். இது 19வது அதிகாரம். அம்மன் புத்திரன் நாகாசி மறிச்சு போன உடனே அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் நினைச்சாரான் ராஜாவாரான். ஏன்னா ஒரு அப்பா மறிச்சு போயிட்டாங்கன்னா பிள்ளைகள் ராஜா பதவிக்கு வருவாங்க. அதை தான் நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வரோம். அதே போல இந்த அம்மோன் புத்திரரோட ராஜாவாகிய நாகாசி மறித்து போன உடனே அவனுடைய குமார ஸ்தானத்தில் ராஜா வந்த உடனே இப்போ அம்மோன் புத்திரரோட பேர் ஆனூன். ஆனூன் அவனுடைய தகப்பனாகிய நாகாசு. நாகாசு இப்ப மறிச்சு போயிருக்கிறாரு. அம்மன் புத்திரர்ல மறிச்சு போடணுன்னே ஆனான் தகப்பு நாகாசு மறிச்சு போயிட்டானோடனே அவனுக்கு தயவு தன்னுடைய பிள்ளைக்கு ஆனோனுக்கு தயவு செய்யறதற்காக என்ன செய்யறான்னா, அவனும் நானும் அவனுடைய குமாரனும் எனக்கு நம்ம தயவு செய்யணும். ஆனோனுக்கு எப்படி நாகாசிக்கு எப்படி தயவு செஞ்சாரோ அதே போல ஆனவனுக்கு நம்ம என்ன செய்யணும், தயவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் அப்பா நாகாசி இறந்து போனனால அந்த துக்க செய்தியை விசாரிச்சுட்டு அவனுக்கு நம்ம என்ன செய்யணும், தயவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய ஸ்நானாதிபதிகளை தாவீது என்ன செய்றாரு, ஆணுன்ட்டு அனுப்பிவிடுறாரு. ஆனா தாவீதின் ஊழியக்காரர் ஆணுனுக்கு இது ஆறுதல் சொல்லதும் என்ன செய்ய அனுப்பிவிட்டு இருக்கிறான். ஆனா அம்மோன் புத்திரர் பிரபுக்கள் என்ன செய்றாங்கன்னா ஆணுனை பார்த்து சொல்றாங்க, தாவீது உமக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்துல அனுப்பினது எதற்கு? உமக்கு கணம் பண்றா உமக்கு தோன்றுதா? கணம் பண்ணக்கெல்லாம் அவருக்கு அனுப்பல. நம்முடைய தேசத்தை ஆராயவும் அது கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கும் தான் அவனுடைய ஊழியக்காரரை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மோன் புத்திர பிரபுக்கள் அம்மோன்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மோன் புத்திராகி ஆணுன்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொன்னோன்னே ஆணுன்னு என்ன நினைச்சிட்டான்னா, நம்ம பிரபுக்கெல்லாம் இப்படி சொல்லுதாங்க, அப்ப தாவீது உண்மையிலே நம்மளை நேசிக்கல, அப்படி ஒருவேளை உழவு பார்க்க தான் ஆள் அனுப்பியிருக்கான் போல அப்படின்னு நினைச்சு பிரபுக்கள் வார்த்தையை அப்படின்னு நினைச்சுட்டான், நம்பிட்டான். பிரபுக்கள் நம்பிய வார்த்தையை அப்படியே நம்பி இப்ப ஆணுன பார்க்க தாவீது ராஜா அனுப்புன சேவகர்களை எல்லாம் செஞ்சுட்டான். அவங்கள பிடிச்சு அவங்களோட ஊழியக்காரங்களை பிடிச்சு, அதான் சாணாபதினு சொன்னால சாணாபதி தான் ஊழியக்காரங்க, அவங்களெல்லாம் பிடிச்சு என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அவங்க தாடியெல்லாம் சிரைச்சிட்டான். திரைச்சிட்டு அவங்களுடைய வஸ்திரங்களை என்ன செய்றான், இருப்பிடம் மட்டும் வச்சுட்டு மற்ற பாதி வஸ்திரங்களை என்ன செய்றான், கத்தரித்து போட்டுட்டான். தாடியும் சிரைச்சு விட்டுட்டான். ஒரு பக்கத்து தாடியும் சிரைச்சு விட்டுட்டான். அடுத்தல வஸ்திரத்தையும் இருப்பிடம் மட்டும் வச்சுட்டு மற்றதை கட் பண்ணி விட்டுட்டான். அப்படி வச்சோன்னா இப்ப அந்த மனுஷர்கள் என்ன செய்றாங்க, அதை தாவீதுக்கு அறிவிக்கிறாங்க. இப்படி நாங்க ஏன்னா ஆனா அவங்கள துக்க செய்தியை விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தயவு செய்யதான் தாவீது அனுப்பிவிட்டுருக்காரு. ஆனா அவங்க இப்படி எதிராக செயல்பட்டனால அந்த செய்தி அவங்க என்ன செய்றாங்க, தாவீதுட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க உங்க தாடி வளர மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா, தாடியை பாதி வச்சுட்டு பாதி பக்கம் கத்தரிச்சு விட்டாங்களா, அதனால உங்க தாடி வளர மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா எரிகளை இருங்க, எரிகளை இருந்துட்டு உங்க தாடி வளர்ந்த பிறகு பின்பு நீங்க என்ன செய்யுங்க, இங்க வாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றான், சொல்லி ஆள் அனுப்பிவிட்டான். அப்படி சொன்ன உடனே இப்ப அம்மன் புத்திரர்கள் என்ன செய்றாங்க, அம்மன் புத்திரர் தாவீதுக்கு அருவருப்பாயிட்டோம். ஏன்னா அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, நல விசாரிக்க அனுப்புற இடத்துல
நல்லா விட்டு இருந்தா ஒன்றும் இல்லை, அவன் தயவு செய்வான். ஆனா அவங்க பிரபுக்கள் சொல்ல கேட்டு ஏமாந்ததுனால இப்போ அவங்க மக்களை இப்படி இருப்பிட மட்டும் வச்சுட்டு கத்தரித்து போட்டாச்சு, தாடியை சரிச்சு தாடி சரிச்சு போட்டதுனால இப்போ அவங்க என்ன செய்றாங்க, இனி தாவீது நிச்சயமா நம்மளோட யுத்தத்துக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, நம்ம தாவீதுக்கு அருவருப்பாயிட்டோம், தாவீது நம்மகிட்ட யுத்தத்துக்கு வந்துருவான் அப்படின்னு நினைச்சு இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, நேர என்ன செய்றான், ஆனனும் அம்மோன் புத்திரரும் மெசொப்பொத்தாமியாவிலும் மாக்கா ஷோபா எனும் சீரியரின் தேசத்திலிருந்து தங்களுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி என்ன செய்றாங்க, 1000 தாலந்து வெள்ளி அனுப்புறாங்க. கூலிக்கு கூலிக்கு 1000 தாலந்து வெள்ளி என்ன செய்றாங்க அனுப்பி இவங்களை என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு கூப்பிடுறான் அம்மன் புத்திரன் ராஜா ஆனோன். கூப்பிட்டோன்னா இப்போ அவங்க 30,000 ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக என்ன செய்றான் அனுப்பிக்கிறான். இப்போ மெசொப்பொத்தாமியா மாக்கா சோபா இவங்களையும் 1000 தாலந்து வெள்ளிக்கு கூலிக்கு அனுப்புறான். அடுத்தவ 30,000 ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பிக்கிறான். இவர்கள் வந்து மேதியாவுக்கு முன்புறத்தில் என்ன செய்றாங்க, தாவீதோடு யுத்தம் பண்ணுவதற்கு பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணத்திலிருந்து என்ன செய்றாங்க, கூடி கொண்டு யுத்தம் பண்ணக்கு என்ன செய்றாங்க வந்திருக்கிறாங்க. இதை தாவீது கேட்ட உடனே என்ன செய்றான் அப்படின்னா, தாவீதுக்கு படைத்தலைவன் யாரு, மோவாப்பு. அதனால மோவாப்பையும் பலசாலிகள் இராணுவம் முழுவதும் என்ன செய்றான், அம்மோன் புத்திரோட யுத்தம் பண்ணக்கு என்ன செய்றான் அனுப்புறான். இப்ப அம்மோன் புத்திரர்கள் என்ன செய்றாங்க, புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசல் அண்டையில என்ன செய்றாங்க அணிவகுத்து இருக்கிறாங்க. எருசலேம் பட்டணத்து வாசல்ல வந்து இவங்க என்ன செய்றாங்க அணிவகுத்து இருக்கிறாங்க. வந்த ராஜாக்கள்லாம் என்ன செய்றாங்க, தனியே வெளியில என்ன செய்றாங்க போருக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க தாவீதோடு யுத்தம் பண்றதுக்கு. அந்த சமயத்துல யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறது. அந்த இதை வந்து யோவாப்பு கண்டு இப்போ அம்மோன் புத்திரர்கள் இப்படி மற்ற நாட்டு மக்களை குளிப்படுத்தி யுத்தத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்களா, இவங்களுடைய இராணுவம் முன்னும் பின்னும் இருக்கிறத யோவாப்பு என்ன செய்றான் பார்க்குறான். பார்த்துட்டு இஸ்ரவேல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் என்ன செய்றான், ஒரு பங்கு என்ன செய்றான் தெரிந்தெடுக்கிறான். தெரிந்துக்கிற அனைவரிலும் ஒரு பங்கை தேர்ந்தெடுத்து அதை என்ன செய்றான், சீரியருக்கு எதிராக என்ன செய்றான் நிறுத்துறான். சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக என்ன செய்றான் போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிஷாய்க்கு என்ன செய்றான் ஒப்புவித்து எல்லாம் நோக்குறான். ஏன்னா சீரியர்கள்ட்ட யுத்தத்துக்கு யோவாப்பு யுத்தத்துக்கு போவான் சீரியர்கள்ட்ட, மற்ற மக்களோடு அம்மோன் புத்திரருக்கு எதிராக போறதுக்கு தன்னுடைய சகோதரன் அபிஷாயி என்ன செய்றான் அனுப்புறான். இப்படி 2 பேரா 2 குழுவா சேர்ந்து என்ன செய்றாங்க யுத்தத்துக்கு போறாங்க. தாவீது யோவாப்பு அபிஷாயிட்ட சொல்றாரு, நீ தைரியமாயிரு, நான் நம்முடைய ஜனத்திற்காக நம்ம தேவனுடைய பட்டணத்துக்காகவும் நம்ம என்ன செய்யணும், நம்ம திடன் கொண்டு யுத்தத்தை என்ன செய்யணும் நடத்தணும், கர்த்தர் நமக்கு பார்வைக்கு நலமானதை செய்வாரு அப்படின்னு சொல்லி அபிஷாய்க்கு யோவாப்பு தைரியப்படுத்துறான். திடன் கொண்டு தைரியமாயிரு, நம்ம தேசத்துக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் கர்த்தர் நமக்கு நலமானதே செய்வாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்றான் தைரியப்படுத்துறான். தைரியப்படுத்திட்டு இப்போ யோவாப்பு என்ன செய்றான்னா, யோவாப்பு ஏன்னா 2 படையா வச்சிருக்காங்களா, யோவாப்புக்கு ஒரு குறிப்பும் அம்மோன் புத்திரர் ஒரு குறிப்புமா 2 படையா என்ன செஞ்சிருக்காங்க பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால 2 படையா பிரிச்சு வச்சதுனால இப்ப யோவாப்பு என்ன செய்றான்னா சீரியரோட என்ன செய்றான் யுத்தம் பண்ண போறான். யோவாப்பு வந்து சீரியரோட யுத்தம் பண்ண போவான். இது அபிஷாய் வந்து அவனோட சகோதரன் வந்து யாரு அம்மோன் புத்திரோட யுத்தம் பண்ண போவான். அதனால அதே போல இப்ப யோவாப்பு என்ன செய்றான், முதலாவது என்ன செய்றான் சீரியரோட யுத்தத்துக்கு போறான். சீரியரோட யுத்தம் பண்ணும்போது சீரியர்களை யோவாப்பு என்ன செஞ்சுட்டான் முறியடிச்சிட்டான். யோவாப்பு சீரியர்களை முறியடிச்சதுனால இப்ப அம்மோனியர்கள் என்ன செய்றாங்க பயந்துட்டாங்க. பயந்து போய் இப்ப அம்மோன் புத்திரருக்கு யாரு அபிஷாய் யுத்தம் பண்ண போயிருக்கிறான். ஆனா அம்மோன் புத்திரர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, யோவாப்பு அங்க சீரியர்களை முறியடிச்சிட்டான், அதனால நம்மளும் என்ன செய்றோம் முறியடிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பயந்து இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா இவங்களே உன்னை விட்டுட்டு என்ன செய்றாங்க ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாக யோவாப்பும் அபிஷாயும் என்ன செய்றாங்க அம்மோனியரையும் சீரியர்களையும் என்ன செய்றாங்க முறியடிச்சிட்டாங்க. முறியடிச்ச உடனே இப்ப யோவாப்பு என்ன செய்றான் ஜெயிச்ச உடனே யோவாப்பு தன்னுடைய ஊருக்கு என்ன செய்றான் தன்னுடைய இடத்துக்கு பட்டணத்துக்கு போறான். தன்னுடைய பட்டணத்துக்கு போயிருக்கிறான். அந்த சமயத்துல இஸ்ரேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டது சீரியர்கள் என்ன செய்றாங்க, இஸ்ரேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்ட உடனே அம்மோனியர்கள் நதிக்கு அப்புறத்திற்கு சீரியரை வரவழைக்கிறான். ஏன்னா இப்போ சீரியர்களை யாரு யோவாப்பு முறியடிச்சிட்டான், அம்மோனியர்களை அபிஷாய் முறியடிச்சிட்டான். அம்மோனியர்கள் தன்னாலே பயந்து ஓடிட்டாங்க சீரியர்கள் முறியடிக்கப்பட்டதை கண்டு. அதனால இப்ப என்ன செய்றாங்கன்னா இஸ்ரேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்ட உடனே அம்மோனியர்கள் என்ன செய்யறாங்கன்னா இப்ப சீரியர்களை என்ன செய்யறாங்க வரவழைக்கிறாங்க யுத்தத்துக்கு சீரியர்களை வரவழைக்கிறாங்க.
அந்த ஆதாரேசரின் படைத்தலைவனாகிய சோபாக்கு என்ன செய்றான்? ஆதாரேசரின் படைத்தலைவன் சோபாக்கு அவர்களுக்கு முன்னாக நடந்து போறான். யாரு? இஸ்ரேலுடைய யுத்த புருஷர்கள் சீரியருடைய யுத்தம் பண்ணதுக்கு போறாங்களா, அங்க என்ன செய்றாங்க? இவங்க முன்னாடி நடந்து கொண்டு போறாங்க. அப்ப அது தாவீதுக்கு என்ன செய்து அறிவிக்கப்படுது. சீரியர்கள் இப்படி வரவழைக்கப்பட்டிருக்காங்க யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி, அதனால அவங்களோட அம்மோன் புத்திரருக்கு எதிராக சோபாக்கு என்ன செய்றான்? முன்னாடி நடந்து போறான் அப்படிங்கிற செய்தியை தாவீது கேள்விப்படுறான். தாவீதுக்கு அது அறிவிக்கப்பட்ட உடனே தாவீது என்ன செய்றான்னா, சகல இஸ்ரவேலரையும் கூட்டிக் கொண்டு என்ன செய்றான்னா, இப்ப நேரா என்ன செய்றான்? திரும்பவும் அம்மோன் புத்திரோடு என்ன செய்றான்? யுத்தத்துக்கு போறான். தாவீது கேள்விப்பட்ட உடனே இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து அதுக்கு சமீபம் வந்த போது அவர்களுக்கு எதிராக இராணுவங்களை நிறுத்தினாங்களாம். யாருக்கு? அம்மோன் புத்திரர்கள் சீரியர்களை என்ன செய்றான்? யுத்தத்துக்கு உதவி கூட்டிருக்கலாம். அதனால இவங்க என்ன செய்றாங்க? அவங்க எதிராக என்ன செய்றாங்க? இராணுவங்களை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ தாவீது சீரியருக்கு எதிராக என்ன செய்றான்? இராணுவங்களை போருக்கு ஆயத்தப்படுத்துற பின்பு அவனோட யுத்தம் பண்றான். இப்போ யோவாப்கிட்ட சொல்லி யோவாப்பு அபிஷா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க? இப்போ யுத்தத்தை முறியடிச்சு வர்றத பார்த்த உடனே தானே இவன் என்ன செய்றான்? ஆதாரேசர் என்ன செய்றான்? சோபாக்கை கூட்டிருந்தான். இப்போ சோபாக்கு வந்திருக்கான். தாவீது சீரியருக்கு முன்பாக என்ன செய்றாங்க? இருக்கிறத பார்த்து இராணுவத்தோட உண்டு யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணி இப்போ இந்த சீரியருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டுட்டாங்க. அதுல தாவீது சீரியரில் 7000 ரதங்களின் மனுஷரையும் 40,000 காலாட்களையும் கொன்று படத்தலைவனாகிய சோபாக்கியும் கொண்டு போட்டுட்டான். தாவீது சீரியரில் என்ன செய்றான்? சீரியர்களை எடுத்து வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் தாவீது சீரியரில் 7000 ரதங்களின் மனுஷரையும் 40,000 காலாட்களையும் கொன்று படத்தலைவனாகிய சோபாக்கு என்ன செஞ்சுட்டான்? கொண்டுட்டான். படத்தலைவன் சோபாக்கையும் கொண்டு போட்டான். இப்போ தாங்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டுட்டாங்க. இஸ்ரேலர்கள் அம்மனிகள் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? இப்போ தாவீதுக்கு புறமா யுத்தத்துக்கு வந்து இப்போ அவங்க என்ன செய்றாங்க? முறியடிக்கப்பட்டுட்டாங்க. முறியடிக்கப்பட்ட உடனே இஸ்ரேலுக்கு முன்பாக முறியடிக்க தாவீது சீரியரில் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டான். அதனால இப்போ அம்மோனியர்கள் திரும்ப என்ன செய்றாங்க? எங்களோட சமாதானம் பண்ணிட்டாங்க. சீரியர்கள் அதுக்கு ஒரு யுத்தம் பண்ண வரல. அதுக்கு ஒரு நாளை